ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். தத்தாத்ரேயருடைய குருமார்கள் பற்றி நாம் பார்த்துட்ருக்குறோம். அது தொடரும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற குருக்கள் நிறைய இருக்காங்க. அவர் மீன்கிட்டேருந்து அவர் என்ன படித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூண்டிலில் இருக்கிற புழுவை ருசிக்கிறதுக்காக மீன் ஏமாந்து போய் அந்த தூண்டில அது கவும். அதே மாதிரி நாவின் ருசிக்கு நாம் அடிமையாகிவிட்டால் நாசத்தை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாராம். இது எல்லாத்தையும் அவர் யது மகாராஜுக்கு அவர் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்து அவர் கற்றுக்கிட்டது மலைப்பாம்பு கிட்டேருந்து. மலைப்பாம்பு என்ன பண்ணும், இந்த மாதிரி பாம்பு இரையை தேடி அது எங்கும் அலையாது. அது ஒரு இடத்துல அது இருக்கும். அங்கே மாற்ற உணவை அது விடாது, அதை சாப்பிட்டுடும். உணவு கிடைக்கல அப்படின்னா அது பட்டினி கிடக்கும். அதே மாதிரி இறைவனை நினைத்து யோகத்தில் இருக்கக்கூடியவனுடைய மனம் உணவை தேடி அலையக்கூடாது. கிடைத்ததை உண்டு அவன் இறை நினைவிலேயே இருக்க வேண்டும். பாம்பு என்ன பண்ணுன்னா, தன்னுடைய பாதுகாப்பை கருதி ஆள் அரவமற்ற சஞ்சாரம் இல்லாத மனிதர்களின் சஞ்சாரம் இல்லாத இடமா பார்த்து அது வாழுமா. அதே மாதிரி இறைவனை துதித்து மெடிடேஷனில் இருக்கிறவங்க ஆத்மாவுக்கு எது நல்லதுன்னா, எந்த ஒரு சத்தமும் இல்லாத அமைதியான நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் போய் அவங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணால் அது ஆன்மாவுக்கு ரொம்பவும் நல்லது. அடுத்து அவர் மான் கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டாருன்னா, இந்த வலையில் வேடன் விரித்த வலையில் மான் விழறதுக்காக வேடன் இனிய இசையை வாசிப்பானாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சவுண்டு, ஒரு வித்தியாசமான சவுண்டை பண்ணுவானாம். அந்த சவுண்டு என்னது அப்படின்னு தன்னுடைய இன்க்விசிட்டிவ்னஸால் க்யூரியாசிட்டியால் போய் அந்த மான் அங்கே மாட்டிக்கும். அதே மாதிரி மனுஷனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மளுடைய மாயையில் சிக்கி மோகத்தில் சஞ்சரித்தால் நம்மளால் இறைவனை அடைய முடியாது. யானை இருக்கு இல்லையா, அந்த காலத்துலலாம் யானையை எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பெண் யானையை பிளிர விடுவாங்க. அதாவது பெண் யானையின் பிளிரலை கேட்டால் அந்த ஆண் யானை மோகித்து உடனே கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடி வருமா. அப்போ ஓடி வரும்போது அந்த குழியில் அது விழுந்துடும். குழியில் விழுந்து என்ன ஆகும், அப்புறம் என்ன, அதை அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால பெண் மோகத்தை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் யானைக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டாராம். அப்புறம் ஒரு கன்னிகை, ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சமயம் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிற்கு விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு விசாரிக்க வந்திருக்காங்க. அப்போது அந்த பொண்ணோட அப்பா அம்மா வெளியில் போயிருக்காங்க. இவ வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை உபசரிக்கணும், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு உள்ளே போகிறாள். அப்போது அவள் கை நிறைய வளையல்களை அடக்கி வச்சுட்டு அவள் வேலை செஞ்சிட்ருக்கிறா. இந்த வளையல் சத்தங்கள் கேட்டுச்சுன்னா எங்கே தன்னை அடக்கமில்லாதவ அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முடிவு பண்ணிடுவாங்களோ, இல்லை இந்த பொண்ணே எல்லா வேலையும் செய்யுதே, வேலைக்காரி வச்சுக்க கூட இவங்களுக்கு வசதி இல்லை போல இருக்குன்னு எங்கே ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு கையில் இருக்கிற வளையல்கள் எல்லாத்தையுமே கழட்டிட்டு ஒரே ஒரு வளையலை மட்டும் அணிஞ்சு அவள் வேலை செஞ்சிட்டு இருந்தாளாம். அதே மாதிரி இறைவனை துதிக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க ஓர் முனை கான்சன்ட்ரேட்டட் ஃபோக்கஸோடு இருந்து நாம் இறைவனை அடையலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தத்தாத்ரேயர் சொல்கிறார். வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய சாதாரண விஷயங்கள், இயல்பான விஷயங்கள்லேருந்து எவ்வளவு பெரிய படிப்பினைகளை தத்தாத்ரேயர்கிட்டேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.